குட் மார்னிங் அலெக்ஸ். குட் மார்னிங் சாந்தினி. ஸோ நேற்று நீங்கள் பிரீத்தியோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் பிட்டு பேப்பர் கொடுத்தாங்க. எஸ், ஆக்சுவலி பிரீத்தி வந்து நான் பிரீத்தியை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, பிரீத்தி எப்பவுமே தூங்கினே இருக்கா இல்லையா? ஸோ தூக்கத்தில் வந்து சும்மா கிடையாது, பல ப்ராசஸ்கள் நடக்குது நம்ம உடம்புல அப்படின்றதுல இருந்து கான்செப்ட் எடுத்து அவன் வந்து டே ஸ்லீப்பிங், நைட்டு நம்ம தூங்கும் போது கூட நிறைய ப்ராசஸ் நடக்குது போல இருக்கே. இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பீங்க அது இவ்வளோ முக்கிய நம்ம லிங்க் கொடுத்ததுக்காகவே நம்ம எல்லாரும் அடிக்க வரதுக்கு முன்னாடி ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம லைஃப்ல வந்து நம்ம பாடியை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதுவும் புரிஞ்சுக்க முடியாமே போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா? ஏட் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ண சில விஷயம் வந்து நம்மளை வாயை புழக்க வச்சிருது. ஸ்பெஷலா ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அதை என்ன மாதிரி நேரத்தில் எடுப்பீங்க? டெசிஷன் மோஸ்ட்லி மார்னிங் தான் இருக்கும், ஏன்னா அந்த டே வந்து டிசைட் பண்றது மார்னிங் தான் இல்லையா? ஸோ காலையில தான் மோஸ்ட்லி எல்லா டெசிஷன்ஸுமே எடுப்போம். அதே மாதிரி த்ரூ தி டே உங்களுக்கு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க யூஸ்வலாக வந்து நீங்க டிசைட் பண்றதா இல்லையா? அந்த டெசிஷனுடைய பேக்கப் இருக்கு இல்லையா? அந்த டெசிஷன் வந்து ராத்திரி நீங்க தூங்கும் போது தான் அது டிசைட் ஆகுமா? ஓ, ஸோ வந்து நாளைக்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரெயின் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருமா. ஸோ மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது அது ஒரு சென்ஸாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோமா. ஸோ டிசைடிங் அத்தாரிட்டி நீங்க கிடையாது, உங்க பிரெயின் தான். ஓகே, ஸோ பிரெயின் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் எவ்ரிபடி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஆசமா சொன்னீங்க. அடுத்ததா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு, பார்த்தலாமா? பார்த்தலாம். இது சூரியோதயம். இன்று 1/9/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி பிற்பகல் 3:10 வரை அமாவாசை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் பகல் 12:18 வரை மகம், பிறகு பூரம். சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. அலெக்ஸ், உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? சத்தியமா காட் கிரேஸ் இல்ல தப்பிச்சிட்டீங்க. ஆக்சுவலா அதனால நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது, நிறைய பேருக்கு அடிப்படுது அப்படின்லாம் சொல்றாங்க. தேங்க்ஃபுல்லி எனக்கும் இல்ல, பட் அதுக்கு ஒரு டேர்ம் சொல்றாங்க, ஸ்லீப் வாக்கிங்க்கு பாரசோம்னியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பொதுவா நம்ம இன்செப்ஷன் படம் பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுல மாதிரி ட்ரீம்ஸ்குள்ள போய் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷனலா பர்செப்ஷனலா இருக்கும். யூஸ்வலா வந்து ஸ்லீப் வாக்கிங், ட்ரீம் வாக்கிங் அப்படின்னா சில பேர் நடந்து போய் கீழே விழுது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? பட் அதுல எமோஷன் இருக்குமா, பர்செப்ஷன் இருக்குமா, நம்ம நடவடிக்கை என்ன பண்றோங்கிறது ஆக்சுவலா அன்கான்ஷியஸா நமக்கே தெரியும்னு சொல்றாங்க. ஆமா, இது கவுண்டமணி சார் ஏற்கனவே பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து லலிதாம்பிகைக்கு இருக்கக்கூடிய 1000 பெயர்கள், அதோடைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ல வராரு. பார்த்தலாமா? இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை புத்தம்புது காலையிலே, தினசரி காலையிலே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பராசக்தியினுடைய பெருங்கருணையினாலே, அவளுடைய அற்புதமான திருவருளினாலே, தேவியினுடைய சூக்ஷ்ம வடிவம், அவளுடைய மந்திர ஸ்வரூபத்தை நாம் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் மூல மந்திரமாக இருக்கக்கூடிய அவளுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஓம் மூலமந்திராத்மிகாயே நமக என்ற நாமத்தை நாம் நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாமம் ஓம் மூலகூடத்ரய கலேபராயே நமக என்று சொல்லக்கூடிய நாமம். தேவியினுடைய 3 சூக்ஷ்மமான பகுதிகளை தன்னுடைய அமைப்பாக உடலாக கொண்டவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். தேவிதான் மந்திர ஸ்வரூபமாக இருக்கிறாள் என்று நாம் பார்த்தோம். 3 கூடங்களையும் பார்த்தோம். வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம் என்று சொல்லக்கூடியது. அவைகளுக்கு அக்ஷரங்களை சிந்தித்தோம். அவைகளே பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய
அக்ஷரங்களாக இருக்கிறது. ஆகையினாலே பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தினாலே அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய சதுர்விதமான புருஷார்த்தங்கள், நல்ல இன்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அந்த வடிவத்திலே இருக்கக்கூடியவள் ஆகாய வடிவமாக, ஒலி வடிவமாக அவள் இருக்கிறாள். அவளை சிந்திக்கிறது, மனதிற்குள்ளாக கொண்டு வந்து அவளை தியானம் பண்ணுவது, ஹிருதயத்துக்குள்ளே இருத்தி வைத்து கொள்வது. அந்த தியானத்திலே அவளுடைய திரு உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிந்தித்து மனதிற்குள்ளாகவே ஏற்றிக்கொள்வது. சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முலையில் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று சொல்லுகிறார் அபிராமபட்டர். தன்னந்தனி இருந்து அவளை என்ன செய்வது? ஹிருதயத்துக்குள்ளாகவே தியானிப்பது. இந்த 3 கூடங்களையும் எவர் ஒருவர் தியானிக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இச்சைகளையும் வெல்கிறார்கள் என்று வாக்தேவிகள் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். இந்த இச்சைகளை கடந்த தன்மை, இதை கடந்து போன பிறகுதான் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஒலி வடிவமாக இருக்கக்கூடிய பராசக்தியை சிந்திக்கின்றோம். அந்த ஒலி வடிவம் எங்கே இருக்கிறது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற இந்த 6 ஆதாரங்களிலே அநாகத சக்கரத்திலே எந்த விதமான சுற்றுப்புறத்திலே இருந்து ஓசை ஏற்படுத்தக்கூடிய கருவி இல்லாமலேயே ஓசை வரக்கூடிய இடம் ஹிருதய ஸ்தானம். அது ஒலி வடிவத்திலே இருக்கிறது. சவுண்ட் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஒலி வடிவம் தேவியினுடைய வடிவம். அக்ஷரங்கள் எல்லாம் ஆகையினாலே தான் ஒலி வடிவத்திலே இருக்கிறது. இந்த அக்ஷரங்களை நாம் உச்சரிப்பதன் மூலமாக திரும்ப 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 அந்த அக்ஷரங்களுக்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகிறது. அந்த சக்தியின் மூலமாக என்ன நடக்கிறது? எல்லா செயல்களும் நடக்கிறது. திரும்ப திரும்ப நாம் கோயிலிலே அர்ச்சனை செய்கிறோம், அவள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது நாம் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்திற்கு மென்மேலும் மந்திர வடிவான ஆற்றல் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலை பெருகச் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறதே, அது எதன் மூலமாக இருக்கிறது? இந்த ஒலி வடிவமாக நாம் சொல்லக்கூடிய அக்ஷரங்களின் மூலமாக இருக்கிறது. எங்கள் ஊரிலே ஒரு பெரியவர் நாய்கடிக்கு மருத்துவம் பார்ப்பார். மந்திர ரூபமாக அந்த காலத்திலே மந்திரிப்பார்கள். இப்பொழுது அந்த முறையெல்லாம் மிக மிக குறைந்து கொண்டே வந்துவிட்டது. யாரும் மந்திரிப்பதில்லை. வேப்பங்குழையை வைத்து மந்திரிப்பார்கள், துண்டை வைத்து கொண்டு மந்திரிப்பார்கள். அப்படி மந்திரிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அவர் மந்திரித்து வைத்திருக்கிறார் அல்லவா, அவர் உட்கார்ந்து ஒரு திண்ணையிலே அந்த திண்ணையில் இருக்கக்கூடிய தூண் மேலே சாய்ந்து கொண்டு மந்திரிப்பார். தூண் மேலே சாய்ந்து கொண்டே மந்திரிக்கக்கூடிய அந்த தூண் இருக்கிறதே, அந்த தூணுக்கு கொஞ்ச காலத்திலே சக்தி வந்து விட்டது. தேவகோட்டையிலே ஆனாறு நாளே நாவிடு என்ற அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருந்து அதனை மந்திரித்தார் சென்ற தலைமுறை. அப்படி மந்திரித்த பொழுது அவர் எல்லா விதமான விலங்கு கடிகளுக்கும், பொதுவாக நாய்கள் கடித்து விட்டு என்று சொன்னால் உடனடியாக அவரிடத்திலே போய் அந்த மந்திரித்த அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வருவார்கள். பல பெரியவர்கள் நாய் கடிக்கு, பாம்பு கடிக்கு விஷத்தை இறக்குவதற்கு இப்படியெல்லாம் மந்திரிப்பார்கள். இன்றைக்கு நாம் மருத்துவம் வந்த பிறகு அந்த பகுதிக்கு போவதே இல்லை. சிம்பிளான ஒரு மருத்துவத்தை கூட நாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவர்கள் மிகப்பெரிய சாதனையாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாய்ந்திருந்த தூண் இருக்கிறதே, அந்த தூண் மந்திர சக்தி பெற்றுவிட்டது என்று சொல்லுவார்கள். அவர் இல்லை, ஊருக்கு சென்று விட்டார். என்ன செய்வது என்று கேட்டால் என்ன செய்வார்களாம்? ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அவர் உட்கார்ந்து மந்திரம் சொல்லக்கூடிய அந்த தூணை 3 முறை சுற்றி வந்துவிட்டு திரும்ப கொண்டு போய் அந்த தீர்த்தத்தை கொடுத்தால் அந்த நாய்கடி சரியாகி போய்விட்டது என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் அதுக்கு ஊசி போடுகிறோம், எவ்வளவோ தடுப்பெல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் சரி செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அந்த மந்திரத்திற்கு, அந்த ஒலிக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. அதை திரும்ப திரும்ப நாம் சொல்லுவதன் மூலமாக, வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு என்ன பெரிய சக்தி என்று சொன்னால் அந்த அக்ஷரமும் அந்த உச்சரிப்பும் இருக்கிறதே, அதை நாம் சொல்லுகிற பொழுதே அந்த உச்சரிப்பின் மூலமாக மிகச்சிறந்த சக்தியை அது உருவாக்கி விடுகிறது. அந்த சக்தி என்ன தருகிறது? மிகப்பெரிய நன்மையை இந்த உலகத்திற்கு வழங்குகிறது. அப்படி தேவி எப்படி இருக்கிறாள்? அந்த அக்ஷரங்களின் வடிவமாக இருக்கிறாள். அந்த அக்ஷரங்களை திரும்ப திரும்ப நாம் சொல்லுவதன் மூலமாக மிகப்பெரிய ஆற்றலை நாம் பெறுகிறோம். அது எல்லா நன்மையும் வழங்குவதாக இருக்கிறது. ஒலி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை, அந்த பரம்பொருளை புரிந்து கொள்ளுதல்,
அவள் அந்த சுரூபத்திலே தான் இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதே, அந்த அக்ஷரம்தான் இந்த பிரபஞ்சத்திலே அடிநாதமாக இருக்கிறது. அந்த ஒலியை புரிந்து கொள்ளுதல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒலியை நாம் பல்வேறு பகுதிகளிலே இருந்து புரிந்து கொள்கிறோம். பெரியவர்கள் என்ன செய்வார்கள், தியான நிலையிலே இருந்து அந்த ஒலி மூலமாக தங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தெரிந்து கொள்வார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் தினசரியாக எம்பெருமான் நடராஜ பெருமானை பூஜை செய்து கொண்டே இருப்பார். அப்படி பூஜை செய்து அவருடைய பூஜையின் நிறைவிலே எம்பெருமானுடைய சிலம்பொலியை காதிலே தினசரி கேட்பார். யோசித்து பார்க்கிறோமே, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்த ஒலியை, அந்த சிலம்பொலியை எம்பெருமான் தினசரி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருப்பார் என்று யோசித்து பார்க்கிறோம். கோயில்களிலே சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கூட என்ன செய்வார்கள், திருவுளம் கேட்பது என்று சொல்வார்கள். பல்லி தன்னுடைய சப்தத்தை உருவாக்கும். அப்படி சப்தத்தை உருவாக்கினால் அந்த பல்லி சொல்லுதலுக்கு பலன் என்றெல்லாம் இருக்கிறது. அதற்கு திருவுள்ளம் சொல்லுதல். நாம் போய் நின்று கொண்டு கேட்டால், வலது பக்கத்திலே சொன்னால், இடது பக்கத்திலே சொன்னால், உச்சியிலே சொன்னால் அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அது ஒலி வடிவம். அந்த ஒலி வடிவம் என்ன நினைக்கிறது, என்ன கொடுக்கிறது என்று கேட்டால் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கோயிலுக்கு போகிறோம், எழுந்து வழிபாடு செய்கிறோம். வழிபாடு செய்துவிட்டு எழுந்து மனமுருக பிரார்த்தனை செய்கிற பொழுது யாரோ ஒருவர் கோவில் மணியை அடிக்கிறார்கள். அப்படி அடித்தவுடனே நாம் பிரார்த்திப்பதற்கும் அந்த கோவில் மணி ஒலிப்பதற்கும் சரியான வகையிலே பொருந்தி இருக்கிற பொழுது நம்முடைய மனம் ஆனந்தம் அடைகிறது. கோயிலுக்கு வந்து எழுகிறோம். எழுந்த பொழுது யாரோ ஒருவர் சொல்லுகிறார், எல்லாம் நன்றாக நடக்கும், கவலைப்படாதீர்கள் என்று யாரோ ஒருவருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய காதிலே வந்து விழுகிற பொழுது அது இறைவனை நேரடியாக சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். என்ன காரணம், அந்த ஒலி, அந்த சப்தம் இருக்கிறது. அந்த சப்தம் ஒரு சாதாரணமாக ஒரு மணியினுடைய ஒலியும் யாரோ ஒருவர் ஒரு சொன்ன நல்ல வார்த்தையுமே மனிதன் மனதிற்கு மிகப்பெரிய தெம்பை உருவாக்குமானால், அந்த சப்தத்தின் வடிவமாகவே, அக்ஷரங்களின் வடிவமாகவே இருக்கக்கூடிய தேவியினுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அதனுடைய ஆற்றலும் அதனுடைய பலனும் அதனுடைய பொருளும் சொல்லவே இயலாத ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறது. ஆகையினாலே தான் இந்த 3 வடிவமாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பஞ்ச தசாட்சரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மந்திரங்கள் இருக்கிறதே, அந்த மந்திர வடிவம் இருக்கிறதே, இந்த உலகத்திலே பலவிதமான நன்மைகளை வழங்கி கொண்டே இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன, இவற்றை முறையாக குருவிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து அபியாசம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். எதையுமே தொடர்ந்து செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதற்கு ஒரு உறுதிப்பாடு, அதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். இன்றைக்கு ஜெபம் பண்ணலாம் என்று நாம் உட்கார்வோம், உடனே ஒரு கைபேசியிலே அழைப்பு வந்துவிடும். அதை எடுத்து பேசிக்கொண்டே இருப்போம். அப்படியே ஏதாவது வேலை வந்துவிடும், விட்டு போய்விடுவோம். திரும்ப நாளை பண்ணலாம் என்று சொன்னால் நாளைக்கும் அதே போல வேறு சூழ்நிலை உருவாகும். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் நிச்சயமாக ஜெபம் செய்தே ஆக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதற்கான முழுமையான பலன் கிடைக்கிறது. அந்த அக்ஷரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. மனிதன் நன்மையை நோக்கிய பயணம் இருக்கிறதே, அதற்கு எவ்வளவு தடைகள் வருமோ அத்தனை தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்லி வைத்து விட்டு பாருங்கள், 11 நாட்கள் நான் இந்த கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்லி விட்டு நீங்கள் தொடங்கினால் அந்த 11 நாட்களை முடிப்பதற்குள்ளே அப்பாடா என்று ஆய்விடும். என்ன காரணம், அப்பொழுதுதான் அதற்கான தடைகள் எத்தனை வர முடியுமோ அத்தனையும் வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே அதை செலுத்த வேண்டும், கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொல்வார்கள் எங்களுடைய பகுதியிலே. கொண்டு செலுத்துதல், அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உறுதிப்பாடு, வைராக்கியம் வேண்டும். அப்படி இந்த பஞ்சதசாட்சரி என்று சொல்லக்கூடிய 15 நாமங்களோடு கூடியிருக்கக்கூடிய வாக்பவ கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம் என்று 3 கூடங்களாக, 3 கூறுகளாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய தேவியினுடைய ஸ்தூல ரூபத்தை, தேவியினுடைய சூக்ஷ்ம ரூபத்தை நாம் சிந்திக்கிற பொழுது ஒளி வடிவமாக அவள் இருக்கிறாள். ஒலியா, சவுண்ட் எனர்ஜி, ஒலி வடிவமாக இருக்கிறாள். ஓம் மூலக்கூடத்திரைய கலேபராயே நமக என்கின்ற நாமம் நமக்கு இந்த அதிசயத்தை வழங்குகிறது. தேவியினுடைய அருள் எல்லோருக்கும் இந்த விடியலிலே பற்பல அதிசயங்களை வழங்கி நன்மைகளை கொண்டு வந்து நம்முடைய இல்லத்திலே சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த விடியற் காலையிலே வைத்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.